வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நைட் ஷிஃப்ட்டுக்கு வேலைக்கு போக போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட்டில் ஏதோ க்ரீப்பியாக நடக்குது. என்னன்னு நம்மளுக்கு கவலை இல்லை. நம்ம போய் நம்ம ஒர்க்கு கரெக்டாக பண்ணுறோம். இன்னைக்கு கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக், சப்ஸ்கிரைப், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். டே 1 ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, சும்மா போயிட்டு ஃபோன் அடிக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஃபோன் அடிக்குது. ஓகே, செம்ம. ஹலோ, சொல்லுங்கள், கேட்குது. சின்ன பையன்றான் பாருங்க, அவன் பாஸ், அவன் பாஸு. வெக்கானியர் ஃபஸ்ட் டே. சரிங்க பாஸ். பழைய ஃப்ரெண்டு ரொம்ப நாள் ஆளை காணாமாம்மா. நல்லா இருப்பான்னு நினைக்கிறானாம்மா. ரொம்ப ஒரு மாதிரி பண்ணுறானாம்மா. அன்டில் ஸ்டாப் பண்ணதுலேருந்து அப்போலேருந்து ரொம்ப இது மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறானாமா. அவங்ககிட்ட எதுவுமே அவன் கேட்கலையாம்மா. அப்புறம் சம் நோட்ஸ்லாம் நோட்டில் வாலில் எழுதி வச்சுருக்கானாம்மா. அதெல்லாம் கண்டுக்காது அப்படின்றான்னு நினைக்கிறேன். இதான் கண்டுக்காதுன்னு சொல்கிறான். நம்மளுக்கு ஏதாச்சும் ரெசிபியில் ஹெல்ப் வேணும்னா அந்த குக் புக்கில் இருக்குது, எடுத்துக்க. ஓகே, இன்க்ரீடியன்ட் ஸ்டோரேஜ் ரூமில் அந்த பாக்ஸாக இருக்குது பாருங்கள். அது 12 மணிக்கு டோரை லாக் பண்ணிக்கலாமா. ஓகே, 12 மணிக்கு நம்ம ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ யாராச்சும் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். கஸ்டமர் வந்துட்டா பாருங்கள். சொல்லுங்கள் லேடி. அப்புறம் உங்களை பார்க்கவே இல்லையாம்மா. தெரியுங்க, நாங்கள் புதுசு தான். ரொம்ப பசிக்குதாம்மா, தனியாக இருக்காங்களாம்மா. ஹாட் டாக் வேணுமாம்மா உங்களுக்கு? ஹாட் டாக் ப்ளீஸ் கேட்குறாங்க. ஹாட் டாக் எப்படி போகிறதுன்னு தெரில. இப்போட வருங்க. ஃபஸ்ட்டு இந்த பன் எடுத்துப்போம். ஹாட் டாக்கு பன் எடுத்துகிட்டு இப்படி போட்டுட்டு. ஓகே, இப்போ வந்துட்டு அந்த ஹாட் டாக்னால் அந்த ஒரு மாதிரி ரவுண்டாக இருக்குமே, அதான ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் டாக்கு. ஓகே, எடுத்துப்போம். இது இந்த இருக்கு நினைக்கிறேன். இது பர்கர் பேக்கேஜ், இது சாசேஜ் பேக்கேஜ். ஓகே நண்பர்களே, ஹாட் டாகு. கத்தி நம்மளுக்கு டவுப்பான கத்தி வேணும் நண்பர்களே. கத்தி எல்லாத்துக்கும் டேபிள் மேலே போட்டு வச்சுப்போம். அப்புறம் என்ன மொத்தமாக எடுத்துப்போம். பறக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஹாட் டாக்லாம் பறக்குது. ஓகே ரைட்டு, ஹாட் டாக் போடுவோம். ஓகே நண்பர்களே, ஹாட் டாக் வேகுது. ரா சாசேஜ். வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணால் கஷ்டப்படுறாங்க. அதில் வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஹாட் டாக் எடுத்து வீசிட்டு மேலே பாருங்கள், ஹாட் டாக்னு போட்டிருக்கு. சாஸ் எதுவும் வேணாமா மேடம்? சாஸ் மஸ்டார்ட் அது எதாவது வேணாமா? ரொம்ப நன்றின்றாங்க. செம்மையாக தான் இருக்குது. நான் செஞ்சுருக்கேனா இல்லையா? கீப் சேஞ்சு. சூப்பர் சூப்பர், ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு அடுத்து வாய்ஸ் கமான், அழைச்சி வாங்கப்பா. ஓகே, எக்ஸ்போர்ட் பண்ணுவோமா? கொஞ்சம் எக்ஸ்போர்ட் பண்ணாலே கஸ்டமர் வேணும் தொந்தரவு போகிறான். ஓகே, அவனும் இல்லை. சரி, சும்மா இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவோம். ஹாட் டாக்லாம் சிந்திருக்கு, பரவாயில்ல. சிந்திரனை சாப்பிடு. இங்கே பார்த்தீங்களா, கூலிங் கிளாஸ் பட்ட என்ன தந்திருக்காரு அங்கே. சார் என்ன வேணும்? கொற்ற மலையில் வந்திருக்கீங்க, என்ன வேணும்? ஒரு பர்கர் ஒன்று ஹாட் டாக்கா வித் ஒன்லி கேட்சப் உங்களுக்காக. ஹரி ஐயா ப்ளீஸ். நல்லா செம்மையாக கொடுத்துருக்கேன். இந்தாங்க சார், வச்சுக்கோங்க. மலையிலுக்காக வந்திருக்கு. ஓகே நன்றின்றான். நாங்கள் தானே எப்போவுமே எப்போனா வாங்க சார் நம்ம கடைக்கு. ரைட். என்னடா என்னடா சொல்கிற? ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், ரைட்டாக கலக்குது இருக்குன்னு தெரியும். பார்ப்போம். யாரா சொல்கிற? யாரை சொல்கிறான்? என்னடா யாருக்கு ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டான். சார் என்னடா அவன் மரண பயத்துக்கு காமிச்சிட்டு போயிட்டு இருக்கான். என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? திடீர்னு என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ்? லைட் கரண்ட் போயிடுச்சு. அருமைடாடி, என்னடா பண்ணுறது ஃப்ரெண்ட்ஸ்? கரண்ட் போயிடுச்சு. ஐயா, எனக்கு இருக்குனா பயமாச்சேடா. இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? இருங்க, ஜென்ரேட்டர் எங்கே ஃப்ரெண்ட்ஸ்? எதுவும் சத்தம் கேட்குது, கேட்டிங்களா? இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி சத்தம் கேட்குது. இருங்க, என்னடா ஃப்ரெண்ட்? எனக்கு பயமாக இருக்குடா. இருக்குடா, அவசரப்படாத, இருங்கடா, காசு தந்துடுறேன்டா. கேட்குதா? ஏன்னா ஒண்டியில் விட்ட சத்தம் கேட்குது.
ஐயோ பிச்சை எடுக்கிறேன்னா ஏன்டா கரெக்டாக பண்ணிட்டு வர்றீங்க? வயிற்ற கலக்கு ஸ்டோரேஜ் ஒன்றும் சத்தம் கேட்குது. அப்பா ஏய் ஜென்ரேட்டர் என்னடா பிரச்சனை? என்னடா இது சபா ஒரு நிமிஷம் மரண பயத்தை காமிச்சு விட்டாங்க. ஸோ ஏன்டா பண்ணுறீங்க? ஸோ என்னடா என்னடா டெவலப்பரு மரண பயத்தை காமிக்கிறியடா தலை? இப்போ பார்த்தியா தலை நல்ல விஷயம் தானே. அதுக்கு என்ன கரண்டை போடுங்கிறீங்க? என்னடா டீ இப்போ என்ன சொல்கிறேன்? 1 hot dog with lettuce and ketchup and cold soda please. ஃபஸ்ட்டு எனக்கு கோல்டு சோடாவை எடுத்து கொடுத்துடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸு பயமாக இருக்கிறா எனக்கு. ஸோ என்னடா கேம் இது? இந்தா நண்பனே உனக்கு ஒரு சோடா. என்னமா கேட்டான்? என்ன கேட்டான்? ஹாட் டாகு லெட்யூஸ். ஹாட் டாகில் என்ன லெட்யூஸ் எனக்கு புரியலையே. சரி கேட்குறான், நண்பன் கேட்குறான். புதுசாக டிஷ்ஷு போல் சாப்பிடணும். லெட்யூஸு இருங்க ஃப்ரெண்ட்ஸ். லெட்யூஸ்னால் அந்த முட்டைக்கோஸ் தானே? முட்டைக்கோஸ் தானே? இருங்க வெயிட் பண்ணிக்க. தலைவனை வெயிட் பண்ணிக்கக்கூடாது. அரைக்கூட்டாச்சு. ஏன்னா செட் ஆக மாட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளை இந்த ரொம்ப சோதிக்குது. பந்து மேலே வச்சு பார்ப்போமா? சரிங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது செட் ஆக மாட்டேங்க. டேய் நல்லா இருங்க. ஒரு மீட்டை வச்சுட்டு அதுக்கு மேலே வச்சா என்னமா கரெக்டாக இருக்குமோ? ஏன் ஃப்ரெண்ட்ஸ் இது செட் ஆக மாட்டேங்குது? நல்ல பண்ணு இல்லையா அது? சரிங்க ஃபஸ்ட்டு என்ன கேட்டான்? லெட்யூஸு கெச்சப்பாமா. சரி ஃபஸ்ட்டு நம்ம ஹாட் டாகை போட்டு வச்சுட்றோம். என்ன சொல்கிறீங்க? ரா கெச்சப் ஏன்னா லெட்யூஸு சரி. ஆனால் உண்மையிட்ட கொஞ்சம் க்ரீப்பியாக நடக்குது இந்த ஏரியாவில். பார்ப்போம் இதுங்க போக போக என்னன்னு தெரியும். ஃபஸ்ட்டு அந்த வேலைக்காரன் ஃபஸ்ட்டு எதுக்கு வெளியே போனால் வந்துச்சு பார்த்தீங்களா? கெச்சப் வேணுமா பையனுக்கு? நம்ம ஊருக்கார பசங்களால கெச்சப்பு சாப்பிட்ற பழக்கம் உண்டு. இந்தாங்க சார். சார் இந்தாங்க வச்சுக்கோங்க. தேங்க்ஸ்ன்றான். ரொம்ப ரொம்ப நன்றி. என்ன சார் சொல்லுங்கள் சார் என்ன வேணும்? லைட்டாக பயமாக தான் சார் இருக்குது. என்ன பண்ணுறது சார்? அது என்ன ஆச்சுன்னு தெரிலைங்க சார். ஏன் விட்டு போனால் அது எனக்கும் தெரிலைங்க சார். தெரியாதரா? ஓ உங்கள் ஃப்ரெண்டாம் போல. ஃப்ரெண்ட்ஸு திங்ஸ் ஆர் குட். ஒரு நாள் ஆச்சு. என்னாச்சு? பேரண்ட் ஆயிடா? அப்புறம் கண்ணில் பயத்தை பார்த்துருக்கான் ஃப்ரெண்ட்ஸா. மரண பயத்தை பார்த்துருக்கான். சரி ஏதோ விடு. சரி பார்த்து போப்பா. நீ என்னாச்சும் பார்த்துப்போ. ஏன்னா வர பீதி கிளப்பிட்டு போகிறான். என்னாச்சு அவன் கண்ணில் ஏதோ மரண பயத்தை பார்த்தானாமா? என்ன பயத்தை பார்த்தான்னு தெரில. என்னம்மா காட்டுது ஃப்ரெண்ட்ஸ். ஷிஃப்ட் முடிச்சாச்சு பக்கா. டே 2 2ஆவது நாள் ஷிஃப்ட்டு போகிறோம். சூப்பராக இருக்குது. 2ஆவது நாள் ஷிஃப்ட்டு ஸ்டாக் அவங்க ஃபுல் பண்ணி வச்சுருந்தாங்க. ஓகே ரொம்ப ஃபோன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கதவை எப்படி தரது போட்டோமோ அதே மாதிரி இருக்குது. சொல்லுமாப்ல கேட்டுக்கு. சூப்பராக இருந்துச்சு பாஸ். இல்லை அப்பெல்லாம் அதெல்லாம் வந்து நல்லா இருக்காங்க. ஓ காஃபி மிஷினா? சூப்பர். ஓகே சார் நன்றி சார். உங்கள் கடையை நான் பார்த்துக்கிறேன் சார். என் கடை மாதிரி பார்த்துக்கிறேன் சார். ரொம்ப பாஸ்ட் பொழியிறீங்க. நம்மளுக்கு இப்போ என்ன வேணும் நண்பர்களே? இல்லைங்க பர்கர் பேக்கேஜ் வேணும். நம்மளே ஸ்டாக்கை ஃபில் பண்ணிடுவோம். ஏன்னா அடுத்து வந்து கேட்டே இருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்துட்டான் வேணும் என்னன்னு பார்ப்போம். கீழே வந்துச்சு. கீழே கரெக்டான். என்ன அவசரம்? ஃப்ரிட்ஜ் தான் நம்ம ஃப்ரிட்ஜ் தானே. கோட் சூட் மேன் என்ன சொல்லுங்கள். ஹியர் ஜோக் சொல்லுங்கள் சார். பீஸா பற்றி ஒரு ஜோக்கா? இது ஜோக்கே கிடையாது. கிறுக்கு பல கடி ஜோக்கை போட்டு காமெடி பண்ணி. ஐயோ சாமி வேற கூட்டு போங்கடா. கோவத்துல போட்டுற போற. வாங்கடா வாங்க சார். பார்த்த மாதிரி இருக்கு. என்ன சொல்ற முக்கில்? அப்புறம் ரொம்ப வருத்தமான செயல். அப்படியே இது நாளில் வேணாம்டா.
என்ன நண்பர்களே 4 கேட்குறான், ரொம்ப மனோடத்தில் இருக்கான் போலயே. இன்னைக்கே கண்ணு கலங்குது பாருங்க. ஒருத்தனுக்கு இந்த மாதிரி நிலமை தான் ஃப்ரெண்ட்ஸ் வரவே கூடாது. 4 கீர் அடிக்கிற அளவுக்கு அவன் எவ்வளோ இதை சோகத்துக்கு போயிருப்பான் பாருங்க. ரொம்ப மன கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே நண்பா, ஃபீல் பண்ணாத, நான் இருக்கேன். ஃபீல் பண்ணாமல் பார்த்து போ, ரொம்ப அடிக்காதடாடி, மட்டையிடா. அப்பா ஷிஃப்ட்டு பிடிச்சி நண்பர்களே. அவ்வளோ அடி ஷிஃப்ட்டு முடிஞ்சாங்க. டே 3 3ஆம் டேக்கு ரெடியாக ஃபிக்ஸ் ஆகி பண்ணிட்டோம். ஓகே ரைட்டு. ஃபோன் அடிக்குது எடுத்துருவோம். நம்ம பாச தான் இருப்பார் கண்டிப்பாக. பார்த்தீங்களா, நம்மளை குழந்தைன்னு நினச்சிட்டு இருக்கியாடா. ஐஃபோன்ஸ் உட்டன் பவுல்ஸ் வந்து கொடுத்துருக்காராமா. சேனலில் மெனு ஆட் பண்ணிட்டாங்க. ஓகே சரி சார். சார் அந்த ஃபியூஸு அதுக்கு கட் பண்ணிட்டானா. ஃபியூஸ் போயிட்டே இருக்கடா, அது என்ன பண்ணுவேன். ஸோ என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஃபியூஸ் குப்பையாக இருக்கு. ரெஸ்டாரண்ட்டே ஒரு மாதிரி குப்பையாக இருக்குடா. அப்பா காவல்துறை உங்கள் நண்பன் வாங்க. சார் என்ன சார் வேணும். ஆமாம் சார், அவன் காணும் சார், ரொம்ப நாளாக காணும் சார். சார் அவனை நான் மீட் பண்ணதில்லை சார். அப்புறம் போனவர்மேட்டு தான் என்னை வர சொன்னாங்க சார். அது தெரிலைங்க சார் என்ன ஆச்சுன்னு. உண்மையிலே ஆமாம் சார், தெரிலைங்க சார். ஆமாம் சார், கொஞ்சம் சஸ்பிஷனாக இருக்குது சார். சார் கரண்ட் போயிட்டு செட் பண்ண முடியுமா. ஓகே என்ன சார் வேணும். பர்கர், சாலட், 2 காஃபி சார். 2 காஃபி போட்டுடலாம் சார். சாலட் போடலாம் சார், ஒரு பிரச்சனை இல்லைங்க சார். சார் என்ஜாய் பண்ணுங்கள் சார். உண்மையிலே ஆமாம் சார். ஒரு சார் ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க சார், அடிக்கடி கூப்பிடுறேன். கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், எனக்கு சேஃப்டியாக இருக்கும். ஓகே நேர்மையான போலீஸ்காரர் போல. அடுத்த ஆர்டர் ப்ளீஸ். வாங்கப்பா, என்ன வேணும். எல்லாமே நம்மளுக்கு ரெடி ஸ்டாக்கில் இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது ஹாட் டாக்கையும் அதை எடுத்து வந்துடும். சரிங்க சார். என்ன சார் வேணும். இது சொல்லுங்க. ஓகே 2 சேலடு 2 சோடாஸ் தானே. 2 சோடா உங்களுக்கு இப்படியே கொண்டு வந்துடுறேன் சார். இதையும் பாருங்கள், நாங்கள் எல்லாருமே சேஃபாக தான் வச்சுருக்கோம். எக்ஸ்பைரி டேட் எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் எதுலேயுமே கரெக்டாக இருக்கும். எக்ஸ்பைரி தாண்டிலாம் விற்க மாட்டோம். எங்கள் ஓனர் வந்து நல்ல ஓனர். அடிக்கடி இந்த ஃபியூஸ் மாதிரி தான் பார்க்க மாட்டார், என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த அடிக்கடி ஃபியூஸ் போகுதா, அதனால் உங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வைட்டாக கிடக்குது. நம்ம எதாவது அனிமல் டாக்குமெண்ட்ரி பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஃப்ரெண்டோட உட்காந்து பார்க்க போகிறோம். அனிமல் டாக்குமெண்ட்ரி ஏதாவது ஃப்ரெண்டோட உட்காந்து பார்ப்பீங்க, எனக்கு புரியலடா. ஓகேப்பா சரிப்பா காசு தானே. அடுத்து இப்போ பவுல் வந்து ஒரு ஸ்டாக் எடுத்துன்னு சொல்லணும் நண்பர்களே. பவுல் வந்து அவசியம். பாரிஸ் சோடா, கம்ப்ளீட்டு காஃபி, இதுன்னு பாருப்பா. கப்பு வேணாம். எங்கே ஃப்ரெண்ட்ஸ் அதை காணும். சரி அந்த பவுலாக காணும். பவுல் தான் நண்பர்கள். அது எல்லாம் புதுசான ஸ்டாக் எடுக்காமல் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இங்கே பார்த்தீங்களா கூலிங் பார்ட்டி. ஓகேப்பா. அடப்பா விதி காசு கட்டாம. போடா. என்னத்துக்கு உனக்கு நான் சேவ் பண்ண. போன டைம் காசு கொடுக்காம போயிட்டு கிளம்புடா. அப்புறம் சரி கிளம்பு. நான் பார்த்துக்கோ. காசு கட்டாமல் சாப்பிட்டுட்டு திமுறா பேசிட்டு இருக்காம பாருங்க. என்னடா போட்டா. இந்த டென்ஷனில் எங்கள் மனுஷன் நைட்ஸுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னொரு திமிர் பாருங்க சொன்னால் கூலிங் லெசன் கூட போட்டாருன்னா காசு கட்ட மாட்டாங்க பாருங்க. என்ன வந்து இருக்கானுங்க. ஹாட் டாக் வித் மஸ்டர்ட் அண்ட் கெச்சப் அண்ட் சாலட் பீஸ். ஏன்டா இப்படி கஷ்டமான ஆர்டர்லாம் கொடுக்குறீங்க. வேலை செய்ய மாட்டேடா. நைட் நட்டு தூக்கம் வர கண்ணை கட்டுதுதான். என்ன கேட்டான் ஃப்ரெண்ட்ஸ். கீர் தான் கேட்டான். நைட் நான் கீர் தான் கேட்டான். டோர்ஸுக்கு போட்டுக்காரு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போல. இந்தாப்பா நீ கேட்ட கீர்.
வேற என்ன கேட்டாரு? பாட்டா கேட்டது. ஓகேப்பா ஓகேப்பா. என்னடா சொல்ற? செத்துட்டானா? கார் ஆக்சிடென்ட் செத்துட்டானா? அடப்பா. ஏய் அவன் ஃப்ரெண்ட்ஸ் பாவண்டா உண்மையிலே. அந்த 4 பேர் வாங்கிட்டு போனால அவன் தான். ஐயோ ரொம்ப பாவம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஓகே சார். பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பயே சொன்னேன் ஏரியாவில் போய் தகவல் பண்ண சொன்னால் கார் விட்டு போய் விட்டு சாத்திட்டாங்க. அவன் ஒய்ஃப் பண்ண கடுப்பில் அவன் டென்ஷன். பாவம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னேன். ரொம்ப மன கஷ்டமாக இருக்கு நமக்கு. ஸோ இருடா அம்சம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரண்ட் பிடிக்கிறதுல எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குப்பா. எனக்கு உள்ள பூந்து பாஞ்சிருவானு வேறு பயமாக இருக்கு. இந்த ஃபஸ்ட்டு இதை மாட்ட சொல்லுங்க. என்னடாச்சு? ஐயா என்னடாச்சு? இது என்னடா ஆச்சுங்க? இது என்னடா நடக்குது? ஒன்னே புரியலடா. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் நடந்துச்சு உண்மையிலேயே? ஒன்றும் புரியவே இல்லை எனக்கு. மண்டை காய்ச்சல் இருக்குடா. சொல்லி செய்யுங்கடா, பயமாக இருக்குடா. சரி 1 காஃபி பர்கர் 2 சேலட் ப்ளீஸ். ஒரு காஃபி தானுங்க. சரி பாடி. நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போ நல்லது பண்ணுவாங்க பாருங்கள். இந்தாங்கப்பா வச்சுக்கோங்கப்பா. தட் வாஸ் ஃபாஸ்ட். அது நாங்கள் எப்பவுமே ஸ்பீடாக தான் போட்டு தருவோம். ஸ்டேன் ஸ்டோரிஸ் என்னடி சொல்கிற? ஆர் தே ட்ரூ? அது தெரிலைங்க எனக்கு. எங்க நானே பயத்தில் தாங்க இருக்கேன். என்ன ஸ்டோரிஸ் நம்மளால கேட்குறான்? சொல்லுடி. ஏய் கீப் த சேஞ்சா பயப்படுத்திட்டு சேர்ந்து கொடுத்துட்டு போகிற. ஸோ என்ன பண்ணி சொல்லுங்க இப்படி பயன்படுத்திட்டு போகிறாங்க. அடிக்கடி வினோதம் ஏதாவது நடக்குது. அப்பா ஷிஃப்ட்டு முடியும் ஃபஸ்ட்டு கிளம்புறேன். வீட்டுக்கு கிளம்புறேன். எனக்கு பயமாக இருக்குது. அவ்வளோதான். டே 4 4வது டே. மொத்தம் 3 டே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. இடையில கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இப்போ 4வது டேயில் வந்துட்டு இதுங்க பார்ப்பேன் என்ன நடக்குதுன்னு பார்ப்பேன். கடைசியில் ஃபோன் அடிக்கிறப்ப பாஸ் அந்த ஷார்ட் சர்க்கியூட் கொஞ்சம் சார் நல்லா தான் இருக்கேன். எக்கா? ஆம்லேட்டு சாசேஜ் வச்சுருக்கா? சூப்பருங்க. ஓகே பிளேட்டில் வச்சு கொடுத்துட்றேன். ஓகே சார். அதை இது பார்க்க சொன்னேன். என்னங்க அவன் பற்றி இது மட்டும் சொல்லிட்டு போகிறான். அடிக்கடி கரண்ட் வேறு போயிட்டுருக்கு. பயமாக இருக்குது. லேடி வாங்க ரெகுலர் கஸ்டமர். ஆமாம் என்னங்க எப்படி கேட்குறீங்க? இப்போ இல்லாமல் கண்டிப்பாக பிடிச்சிருக்கா. எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. ஆமாங்க நல்ல சம்பளம் தான். சோடா பர்கர் சேலட் கொடுத்துடலாம். சோடா பாட்டில். ஓகே இந்தாங்க மேடம் சோடா. வேறு என்ன கேட்டிருக்காங்க? சேலட் எனக்கு கொடுத்துடலாம் கொஞ்சமாக. ஓகே நன்றி. சொல்லுங்கள் என்னாச்சு? ஆமாங்கப்பா நிறைய படம் பார்த்தா அப்படி தான். படம் பார்த்தா என்ன சொல்கிற? அப்புறம் சரிங்க. எனக்கு லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன்னா காசு கம்மி. ஏன்னா போய் அத்தனை போட்டு வந்து எவ்வளோ காசு கொடுத்துட்டு போகிறாங்க. ஏங்க லைட்டாக பயமாக தாங்க இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. போகிற வரவங்களாம் இப்படியே சொல்லிட்டு போகிறேன். கொஞ்சம் கதை கொஞ்சம் இடம் கொஞ்சம் கிரீப்பே நடந்தால் தான் பழைய ஆள் வெளியே போயிட்டான் போல. சொல்லுங்க. ஸோ இவன் கடி ஜோக்கா சொல்லி சாவாடிக்கணும் அப்படின்னு தெரியலடா. ஸோ அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. போடுற காமெடி சத்தியமா இவனோட மூஞ்சியோட கேவலமா இருக்குடா. இந்த என்ன இப்போ பீர் பிடிக்காதுங்க. இன்னைக்குமே பீர் பிடிக்காதுங்க. ஒயின்ஸா படமா நல்லா ஆஃப் ஆகி அடிச்சவன் இல்லாமல் பீர் குடிச்சு தொப்பை வளர்க்குறாங்க. சரி விடுங்க பையன் அவனுக்கு இதாக இருக்க முடியும். ஓகே எக் அண்டு சாசேஜஸ் பிளேட்டில் வச்சுக்கோங்க. எக்குன்னு சொல்லி இது கொஞ்சம் சேஃப் ஹேண்டில் பண்ணுறதுக்கு உடஞ்சிருமாமா. ஓகே
ஓகே ஓகே, கடி ஜோக்கை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஓகே நண்பர்களே. அப்புறம் வாங்கடா சீக்கிரம். வந்துட்டான்டா. சரி 2 hot dogs and a salad. 2 ஆர்டர் தானே போட்டு ஃபஸ்ட்டு சேலட் கொடுத்து அனுப்பிச்சுட்றோமா பவுலுக்கு. ஓகே நண்பர்களே. சரி ஓகே. அப்புறம் போலீஸ் ஃபவுண்ட் இஸ் பாடி பை த வே. அவன் பாடி கண்டுபிடிச்சாங்களா? ஏய் என்னடா சொல்ற ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே வேலை செஞ்சோட பாடியை கண்டுபிடிச்சிட்டாங்களாமா. உன் ஃப்ரெண்டு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ரிப்போர்ட் சேஸ் ஹி வாஸ் ஸ்டாப்ட். ப்ரோ 50 டைம் சத்து குத்திருக்காங்க இவனை. பார்க் அடியில் பார்க் கிட்ட ஒரு புதரில் போட்டு வச்சிருக்கானுங்க. கொஞ்சம் தள்ளி போட வச்சிருக்காங்க பார்க்கில் இருந்து. he was left to rot in his sins சொல்றாங்க. புரியல. he didn't deserve what up. டேய் ஆமாடா, உண்மையாடா, பாவம்டா. no one does. புரியல. keep the change and stay safe. ப்ரோ எல்லாருமே அதான் ப்ரோ சொல்றாங்க, ஸ்டே சேஃப்னு சொல்றாங்க. எதுக்கு சொல்றாங்கன்னு தெரியல. அடுத்த கஸ்டமர் சீக்கிரம் வந்தா பரவாயில்ல. ஃப்ரெண்ட்ஸ் என்னது இது? கொடூரமா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு. அப்பா என்ன ஃப்ரெண்ட்ஸ் நடக்குதுங்க? ஏய் யார் மிஸ்ஸா வரண்டா ஃப்ரெண்ட்ஸ்? இவன் க்ளவுனு. ஆமாம் சார், ஒரு காமெடி பண்ணுங்க சார், எனக்கு பயமாக இருக்குது. ஓகே எனக்கும் தான் தெரியும் சார், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் வைப்பீங்க. யூனிய பர்கர், ஹாட் டாக், சாலட் இத்தனைலாம் கேட்டிங்கன்னா நான் எவ்வளோ சீக்கிரமாக கொடுப்பேன். இதாங்கப்பா. ஓகே நண்பா, எல்லாத்தையும் இதே மாதிரி சிரிக்க வச்சு நல்லா இருங்க. நீங்கள் உங்களெல்லாம் வாங்கி நல்லா இருக்கும்டா ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இன்னைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். க்ரீம் பேக்கே கொஞ்சம் பயந்து ஹோட்டலே வருமா? யாராதான்? சரி ஓ அந்த பொண்ணு படிக்க போகிறேன்னு சொல்லிச்சு, அந்த பொண்ணு தானே? ஓஹோ ஃபுட் இன்ஸ்பெக்டரு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பிட்டை போட்டு வந்திருக்கு. ஆஹா அப்புறம் எனக்கு தெரியுங்க, நாங்கள் எப்பவுமே நல்லது தான் கொடுப்போம். சம்மன் இப்போ இல்லைங்க கரண்டானா அடிக்கடி போகும், இந்த மாதிரி எடியெலாம் இருக்காது. ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் அவனை பார்த்துட்டான், கீழே கடந்து எடுத்து போட்டதை. சரி மேடம், நம்ம கடையை பற்றி யாரும் தப்பாக சொல்லியிருக்காங்க உங்ககிட்ட, அதான் இத்தனை கேட்கக்கூடாது. அதுக்கு இத்தனைலாம் கேட்கக்கூடாது. இருந்தாலும் நீங்கள் ஃபுட் இன்ஸ்பெக்டர்னால அவங்களுக்கு நான் தரேன். உண்மையிலேயே நிறைய ஏதோ பிடிக்காம சொன்னது. ஃபுட் இன்ஸ்பெக்டர் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு எப்படி ஏமாத்தணும்னு எதிர்பார்க்குறேன். நன்றி மேடம். மேம் காசு தான் கொடுக்க வேணாம், விடுங்க. நேர்மையான ஆஃபீஸர் இவங்க அந்த போலீஸ்காரர் மாதிரி போல். ஓகே இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், மறுபடிலாம் கறந்து போச்சுன்னா ஒன்றும் வந்ததே முடியாது. செட்டோன பேசி என்னடா அப்பாடி ஷிஃப்ட் முடிஞ்சு வட்டமாமே ட்ருன்னு கிளம்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே இருந்தோன்னே வேலைக்காகாது. வைத்தா ஷிஃப்ட்டை முடிச்சாச்சு ஒரு வழியாக. 5வது நாள் சக்ஸஸ்ஃபுல்லாக 5 நாளாக ஓட்டியிருக்கோம். இந்த 5 நாளாக ஓட்டுறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கு. ஓனர் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்னாச்சும் சொல்லுவான் நினைக்கிறேன், பாடி டெட் பாடி கண்டுபிடிச்சிருக்காங்க. சொல்லுங்கள் பாஸ். ஆமாம் நம்மளுக்கே தெரியல எப்படி பாஸ் பண்ணணும், ஆனால் பாஸ் பண்ணிட்டோம். ஆமாம் கழுவிட்டு தாண்டா இருக்கேன். இதெல்லாம் ஒரு கேள்வியாடா? பேன் கேக்ஸ் ஆட் பண்ணிட்டாங்களாம்மா. ஓகே நான் செக் பண்ணிக்கிறேன். டேய் ஏன்டா இது பண்ணுறீங்க? டேய் எனக்கு தெரியும்டா, நாக்கு ஒட்டியிருக்குடா. ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்கேருந்து வரானுங்க, ஏன் இப்படி பண்ணுறானுங்க? ஸோ தே ஈட் ராக்ஸ் டு ஹெல்ப் தம் டைஜஸ்ட். பரவாயில்ல, நீ வந்து சயின்ஸ்னு சொல்லித்தர வேணா, ஆடி சயின்ஸ் தெரியும். கிளம்பு டீ குடிக்க வந்துட்டு வாய் கிளம்புடா. தெரியும்டா நான் சமைச்சு அப்படி தான்டா இருக்கும். கிளம்பிட்டே இரு ஓ வந்துட்டான் பேசுறது ஏதோ ஒன்று கேட்குது. சொல்லுங்கள் யார்? ஐ கேன் சென்ஸ் யுவர் ஃபியரா? என்னடா சொல்கிற? யாரா நீ? ஏய்
எதுக்குடா கூப்பிடுற? ஏய் என்னடா ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை மூடிட்டு தூங்குங்க அப்படின்றான். டேய் ஏன்டாடி, நான் உங்களுக்கு என்னடா துரோகம் பண்ணேன்? சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? சரி, நீங்கள் ஹோம்லேருந்து ஒர்க் பண்ணுங்க சார். ஓகே சார், 2 பீர்லாம் அடிக்காதீங்க சார், உடம்பு நல்லதில்லை. கிளம்புடா சாமிடே, இந்தாப்பா கிளம்புப்பா. சரி சரி, இப்படி கொடுத்துருப்போம். கேட்டு தான் கொடுத்து போனீங்கன்னா ஒர்க் பண்ண திரும்ப கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். கஷ்டமாக நீ ஷிஃப்ட் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன் வேகமாக. என்ன வேணும்? ஸ்டார்ட் டொமேட்டோ வேணும்னு நினைக்கிறேன். பாதுகாப்பு எடுத்துக்கோம். என்ன சார்? போலீஸ்காரர் வாங்க, என்ன விஷயம்? ஆமாம் சார், இங்கே வேலை செஞ்சவன் தான் சார். சொல்லலை, ஜஸ்ட்டு டிரைவர் வேணும். ஆமாம் சார், காசு கூட மட்டும் ஓடிட்டான் சார். அவன் காசு கூட போனான், ட்ரீப் வந்தான் சார். அப்போ சர்வ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். அப்புறம் கோவப்பட்டு கிளம்பிட்டான். ஆமாம், அவன் சன்கிளாஸு போட்டு ஒரு கொஞ்சம் பழைய ஜாக்கெட் போட்டிருந்தான் சார். பாருங்கள் சார் நீங்கள் என்னென்னு. அது வந்து இப்போ 2 பிளேட்ஸ் ஆஃப் எக் அண்ட் சார்ஜஸ் வேணுமா, 2 காஃபி வேணுமா? 2 காஃபி போட்டு கொடுத்துருவோம். எப்படி 3 கீழே போட்டிருந்தேன். 6 கீழே போடுறது கொடுக்க வேணாம், காலை கொடுப்போம். என்ன கடுப்பா சதவீதம் பார்க்குறீங்க? இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. எப்போ எவன் பாய்வானு தெரியல. இந்த மாதிரி இருக்கணும். காஃபி எடுத்துவோம். காஃபி சூடாக இருக்கு பாருங்க. அதுக்கு வந்து எக் அண்ட் சாசேஜ் செஞ்சிருந்தோம். சாசேஜ் ஆகவே 2 இருக்கு. கெட்டு போச்சு பாருங்க அந்த பர்கர். குப்பலேச்சு இல்லைன்னா சொன்ன மாதிரி எரி வரும். சூடாச்சு. ஐயா கருகி போச்சு அதில் ஆம்லேட். என்ன நம்மளுக்கு இப்படி ஆகுது. மொத்தம் செட் ஆக மாட்டேங்க. கரெக்டாக போயிட்டு என்ன வாழ்க்கை வந்துருச்சு. வீசிட்டேன், எக்கு மட்டும் எடுத்துடும். இந்த போ சிறந்தது. பிளேட் வந்து பிளேட் அந்த சாசேஜ் எடுத்து போடுறோம். இந்த முட்டை கீழே பீர் பாட்டில் ஒன்று
ஒரே ஒரு இப்போ சாசேஜ் மட்டும் போட்டால் சேர் அனுப்பிச்சிடுவான். என்ன எடுக்கணும்? சாசேஜ், சீஸ் பேக்கேஜ், ஹாட் டாக் பன். அதான் நம்ம முடிச்சாச்சு. போலீஸ்கார கடைசி கிட்ட கொடுத்துடலாம். ஓகே சார், தெரிஞ்சுக்கணும். கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அடுத்து எனக்கு வாங்கடா சீக்கிரம் முடிச்சுட்டு இது ஷிஃப்ட்டு முடிச்சுக்கிறோமோ ஃப்ரெண்ட்ஸ். உண்மைதா ஐயோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு? இப்போ பயமாக இருக்குதா எனக்கு. இது ஏன்டா என்ன பார்த்தீங்கன்னா நின்று தானே இந்த இடத்துல. ஃப்ரெண்ட்ஸ் எலி ஓடுது அவன் சொன்ன மாதிரி. இங்கே பாருங்க அடிங்க. அது எப்படி அடிக்கிறது? கத்தி எடுத்து போட்டுருவோமா ஃப்ரெண்ட்ஸ்? இங்கே பாருங்க எத்தனை எலி நிற்கிறது. ஏய் என்னடா எலி தான் ஓடுது. இப்போ எப்படி அதை அடிக்கிறது? இருடா ஏய் ஜோக்கரை இருடா மாமே. எலி அப்புறம் மாற்றணும். ஓகே சார், எனர்ஜி ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ். எலி காய் சாமி டவுன் த ஸ்ட்ரீட் ஏழு அண்ட் லாக்கு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பயங்கரமாக நின்று இருந்தாம்மா யாரோ. ஆமாம் நீ சொல்கிறேன் கரெக்டு தான்டா. அப்போ உன்னை பார்த்து பயப்படாமல் இருப்பாங்களா? அதனால நீ இந்த ட்ரெஸ் போட்டு போனா இது கொலை பண்ணுவாங்க. ஷிஃப்ட்டு முடிஞ்சான். டே 6 அடிக்குது. இங்கே எடுப்போம். நம்ம 6 நாள் வேலை போட்டான். நாளைக்கு சண்டே லீவ் விட்டுருவாங்க. அவனா சொல்லுங்க தலை. என்ன? ஆமாம் தலை, காசு கொடுக்காம போயிட்டான். என்னடா சொல்கிறாரு? ஏன் என்னோட சம்பளத்தில் என்ன பிடிக்கிற? காமெடி ஏன்டா கடுப்பு பிபி அதிகமாக்குறீங்க? சரி, ஃப்ரையாக வந்துருச்சாமா, நல்லா அடிச்சு நவுத்துலான்றான். நல்லா வேலைக்கு போகுமாம்மா எல்லாமே. ஓகே இதோ இந்த பாருங்க ஃப்ரையர் அங்கே வந்துருச்சு. இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஃப்ரையர். ஃப்ரெண்ட்ஸ் இவனா இவன் மனுஷனுமே கிடையாது. டேய் நீ சொல்கிற காமெடி சத்தியமாக நீ எப்படா ஸ்டாண்டப் காமெடி தான் இருந்த? சிரிப்பு வர மாட்டேங்கிற, கடுப்பு தாண்டா வருது. ஐ கெஸ் லிட்டில் பெஸ்ட். ஆமாண்டா, நீ சொல்கிற காமெடிக்கெலாம் 2 hot dog, onion drinks and some fries. ஓகே முடிஞ்சு. சிங்கிள். ரொம்ப நன்றிப்பா. நீ போகிற கடிச்சோக்கு சேஞ்சஸ் கொடுத்துட்டு போகிறாங்க. வேறு என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பன்னு பர்கர் எடுத்து போட்டுருங்க. ரைட் எடுத்தியாமா? ரெண்டு பர்கர் பன் எடுத்து வச்சு. வேணாம் வெயிட் பண்ணுங்கடாடி. என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டே இருக்காங்க, ரெஸ்ட்டே எடுக்க மாட்டாங்க. ஆல்டாக காஃபி ஆசம் ஆனியன் ட்ரிங்க்ஸ். சரிடா 10 நிமிஷம் அப்படிலாம் கொடுக்க முடியாது சரியா? உன் இஷ்டத்துக்கெலாம் கொடுக்க முடியாது. கிளம்பு. இதாப்பா சீக்கிரம். ஆமாம் நாங்கள் எப்பவுமே ஸ்பீடாக தான் போட்டு கொடுப்பேன். கிளம்பு சேஞ்சையும் கொடுத்துட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல விஷயம். நாளைக்கு சண்டே நல்லா படுத்து மட்டமாக படுக்கலாம். நல்லா இன்னைக்கு வந்து கொஞ்சம் சீரம் முடிச்சுக்கணுமா.
என்ன ஃப்ரெண்ட்ஸ் வந்துகிட்டே இருக்கானுங்க, கடுப்பாக. ஏன்டாடி சட்டை கம்மி தான் பண்ணாங்க. கிளம்புடா சாமி, கிளம்புங்கடா, முடியலடா, டயர்டாக இருக்குடா. எனக்கு ஒரு ஹார்ட்டாக இருக்குடா. பார்த்தா வேக மாட்டேன், விட்டு குத்து தான். கண்ணு பையன் தான் பயன் பண்ணலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ் பேச்சு? ஸோ இந்த கேமில் பைத்தியம் பிடிக்க வைக்கிறாங்கடாடி. சபா ஒரு செகண்டில் சத்தியமாக சொல்கிறேன், நல்லாவே இருக்க மாட்டேன். டெவலப்பரு நாசமாக போவடா கீழா. சத்தியமாக பயத்தை ஒரு செஞ்ச உசுறு போயிட்டு உசுறு வருது. இது பண்ணாதப்பா இருக்கிற நிலைமையில. பேன் கேக்கு, பர்கரு, சம் நக்கட்ஸா, இது நக்கட்ஸை போட்டு கொடுத்துரும். ஓகேப்பா கவனிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே அது பயங்கரமாக நடந்துச்சுன்னா அவள் பாடி தாங்காது. நாம் வேணாடாங்க வைத்தா என்ன சொல்றடி? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. என்ன நம்மளை வேலையை விட்டு போக சொல்கிறா, உனக்கு இந்த ஜாபுக்கு செட் ஆகலையாமா, உனக்கு ஒர்த்து இல்லையாமா, அது எங்களுக்கு தெரியும். எல்லாமே ஈஸியானதான். உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, என்ன ஒர்க் ப்ரெஷரா இல்லை அடிக்கடி நம்மளுக்கு விஷுவல்ஸ்லாம் அடிக்கடி ஏதோ கருப்பு கலர் தெரியுது. சரிங்க மேடம், ஏதோ சொல்லிட்டு போகிறீங்க. ஆன்டியில் பாரு, ஷிஃப்ட் முடிஞ்சாடா, நம்பரே ஷிஃப்ட் முடிஞ்சிச்சு. Day 7 இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். Day 7 நைட் ஷிஃப்ட் இருக்கா? சண்டே கூட நைட் ஷிஃப்டா? ஏன் இப்படி பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? போலீஸ்காரர் தான் வந்திருக்காரு, இது மேலே வேலை செய்ய மாட்டேன். யாரு பார்த்தா? ப்ரோ 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 என்னடா சொல்றீங்க? டேய் 2 plates of pancakes. நண்பர்களே, pancakes நண்பர்களே. ப்ரோ பார்த்தோம், நம்ம காசு கொடுக்காம ஓடணும். ஜெயிலன் தப்பிச்சுட்டான். அவன் ஒரு பிரிசனர், அவன் ஜெயிலன் தப்பிச்சிருக்கான். கோச்சு ப்ரோ, நம்ம ஏதாச்சும் பண்ணிடலாம், பயமா இருக்கே. என்னடா சம்பவம் பண்றான். நம்மளுக்கு என்ன பிரச்சனை தேடி வருது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேப்பா, சரிங்க சார் கொஞ்சம் பாதுகாப்பு மட்டும் கொடுங்க சார், பயமாக இருக்குது சார், தப்பிக்கவும் முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரெடியாக இருப்போம். ஏன்னாச்சும் உள்ள புகுந்தானா வச்சு செய்யறதுக்கு. பட்டர்ஃப்ளைஸ் ரத்தத்தை குடிக்குமாமா, என்ன சொல்கிறான் பாருங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, யாரோ கூப்பிட்றாங்க. ஓனர் நேரத்தை கூட மாட்டான். யாரா? ஹலோ சொல்லுங்க. டேய் என்னடா சொல்கிற? உன்னோட அழிவு பக்கத்தில் வந்துருச்சு, விதியை ஏற்றுக்கோவா ப்ரோ? இது நடக்க போகுது, சம்பவம் நடக்க போகுது ப்ரோ. எல்லாம் ரெடியாக இருந்துருங்க, திருச்சி ஓடுறதுக்கு ரெடியாக இருந்துருங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஷிஃப்ட் முடிஞ்சிரும் போல இதோட. வந்துகிட்டே இருக்காங்க. பர்கர், ஃப்ரைஸ், சாலட் அண்டு காஃபி.
கிளம்படி. கீப் த சேஞ்ச். ஓகே, நன்றி. அதான் முடிஞ்சுப்பா. ஷிஃப்ட் முடிஞ்சா இல்லையா? ஷிஃப்ட்டு முடிங்கடா ப்ரோ. என்ன ப்ரோ வந்துக்கிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ்னா? ஆனியன் ட்ரிங்க்ஸு, ரைஸு, நக்கட்ஸு, ஆனியன் ட்ரிங்க்ஸ் எல்லாமே ஈஸி தான். முடிஞ்சு நம்ம வரோம்பா. எல்லாமே கீப் டு சேஞ்சுன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நல்ல விஷயந்தான். சேஞ்சிக்கிட்டே இருந்தால் சேஞ்ச் நல்ல விஷயம். ஓகே, அடுத்த கஸ்டமர் கமாண்ட்ரா. ஃப்ரெண்ட்ஸ், ஏதோ சீக்வன்ஸ் நடக்க போகுது. கரண்ட் போயிடுச்சு. திருப்பி அல்ல காமிச்சாங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பயமாக தான் ப்ரோ இருக்கு. மாதிரி இருக்கு கடை ப்ரோ. கிஃப்ட் ஹவுஸ் வந்து அனுப்பிச்சுட்டு போயிருக்கான். டேர்ன் அரவுண்டா ப்ரோ. வந்துட்டோம். ஐயோ என்ன பண்ணுறது? முடிச்சிட்டான். செத்துட்டான். இப்போ என்னடா பண்ணுறது ப்ரோ? செத்துட்டேன். இப்போ என்ன ப்ரோ பண்ணணும்? வந்து சப்புத்திரம் குத்திட்டான். டேர்ன் அரவுண்டு போட்டிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போனா இது எகிரி வச்சிடணுமா? வந்துட்டோம் ப்ரோ. குத்திட்டான் ப்ரோ. செத்துட்டேன். விளையாடுவோமா? என்ன பண்ணணும் அடுத்து? ஒன்னே புரியலையே. கத்தி எடுத்தாமல் வீசணுமா? எதுவுமே அப்போ கத்தி வாடா. என்ன இப்போ என்னாச்சு? என்னடா ஆச்சு? இருட்டா இருக்கு ப்ரோ. சவுண்ட் கேட்குது. இருங்க ப்ரோ. ஃபோன் பண்ணுறானா? யாருக்கடா ஃபோன் பண்ணுற ப்ரோ? என்ன ப்ரோ? என்னடா ஆச்சுங்க ப்ரோ? கேம் முடிஞ்சிச்சு. அவனுக்கு கத்தி சொத்து சொருக்கிட்டான். சபாடி கேம் முடிச்சாச்சு. புத்தகம் அம்மா அவனை எப்படி போட்டா பார்த்தீங்களா? திருப்பி அவன் கத்தி வச்சு போட்டாச்சு. சரி, ஓகே நண்பர்களே, கேம் பக்காவாக பிடிச்சாச்சு. ஒரு நல்ல கேம். நான் விளாண்டதில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேம்னு சொல்லுவேன். சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி அடுத்த ஹாரர் கேம் என்ன கேம் விளாட்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வட்டா.